வராரு. வந்து 2வது வாரம் நடந்த வீடியோ எல்லாம் ரீகேப் போட்டு மக்களுக்கு காட்டுறாரு. ரீகேப் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் மோகன்லால் சார் சொல்றாரு, "எங்களுக்கு சமூக அக்கறை இருக்குது. அதனால சில விஷயங்கள மாற்ற வேண்டியதும், அத திருத்த வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. மோகன்லால் சார் கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்றாரு. அப்படியே மக்கள பார்த்து சொல்றாரு, "போன வாரம் யாரோ இறந்து போன அட்டப்பாடி மதுவோட பேர வந்து கலாய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட செயல எங்கேயும் நடக்கக்கூடாது. அத அனுமதிக்கவும் கூடாது. மதுவோட குடும்பத்திற்கும், உலக மக்களுக்கும் மன்னிப்பு கேட்கிறோம். அதுக்கு காரணமான நபர் அவர் சொன்ன விஷயத்துல உறுதியா இருந்தாருன்னா, அதுக்கான தக்க நடவடிக்கை எடுப்போம்னு மோகன்லால் சார் சொல்றாரு. மோகன்லால் சார் அப்புறம் கண்டஸ்டன்ட்ஸ்ல சாகர கூப்பிட்டு, "உன்கிட்ட மதுவோட பேர யார் சொன்னான்னு?" கேட்குறாரு. அதுக்கு சாகர் சொல்றான், "எனக்கு அப்படி யார் சொன்னான்னு ஞாபகமே இல்ல சார்" அப்படின்றான். ஷெரீனாவ கேட்குறாரு. அதுக்கு ஷெரீனா, "நீங்க யார பத்தி பேசுறீங்கன்னே எனக்கு புரியல சார்ன்னு" சொல்றா. ஜுனியாஸ கேட்கும்போது, ஜுனியாஸும் "எனக்கு ஞாபகம் இல்ல சார்ன்னு" சொல்றா. உடனே கண்டஸ்டன்ட்ஸ பார்த்து மோகன்லால் சார் கேட்குறாரு, "அப்படி சொன்ன ஆள் இதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்கன்னு?" கேட்குறாரு. அதுக்கு அக்கீல் எந்திரிச்சு, "சார், நான் சாகர மீசை மாதவன் கெட்டப் போட்டுட்டு இருக்கும்போது அவன் ஃபுட் திருடினதுக்கு காமெடிக்காக மது அவரோட பேர சொன்னேன் சார்" அப்படின்றான். அதுக்கு மோகன்லால் சார் கேட்குறாரு, "அது உங்களுக்கு காமெடியா படுதா?" அப்படின்ட்டு. அகில் சொல்றாரு, "நான் சீரியஸாவே சொல்லல சார். ஒரு காமெடிக்காக தான் சொன்னேன். அதுவும் நான் சொன்ன விஷயம் கூட சாகரோட காதுல விழுந்திருக்காது" அப்படின்றாரு. அதுக்கு மோகன்லால் சார், "காமெடிக்கு சொல்லும்போது கூட அத யோசிச்சு பேசக்கூடாதா? அப்புறம் அப்படி சொன்னது தப்பா உங்களுக்கு படுதா இல்லையான்னு" சொல்லி மோகன்லால் சார் கேட்குறாரு. அகில் சொல்றாரு, "நான் சொன்னது தப்பு தான் சார். ஆனா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் மதுவோட குடும்பத்துக்கும், மக்களுக்கும் மன்னிப்பு கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லி அகில் சொல்றாரு. மோகன்லால் சார் அப்புறம் மனிஷாவ பார்த்து கோபிகாவோட சப்பாத்தி இஷ்யூவ பத்தி பேசுறாரு. அதுக்கு மனிஷா சொல்றாங்க, "நான் உதட்டுல ஸ்வெல்லிங்கா இருந்ததுனால தான் சார் சப்பாத்தி பேச வேணான்னு சொன்னேன். அதுவும் மத்தவங்களுக்கு புடிக்காதுன்னு சொல்லி" அப்படின்னு. அப்போ மோகன்லால் சார் கேட்குறாரு, "யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு கொஞ்சம் காட்ட முடியுமா?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மனிஷா சொல்றாங்க, "இல்ல சார், நான் சொன்னது மத்தவங்களுக்கு அந்த மாரி தோணலாம்னு சொல்லி தான் நான் சொன்னேன்" அப்படின்ட்டு. உடனே மோகன்லால் சார் கோபிகாவ கேட்குறாரு. அதுக்கு கோபிகா சொல்றா, "சேச்சி சடனா சொன்னப்போ எனக்கு ஃபீலா தான் சார் இருந்துச்சு. ஆனா 2 பேரோட மனநிலையையும் யோசிச்சு பார்க்கணும்ல. அப்படி பார்த்தப்ப சேச்சி சொன்னதும் கொஞ்சம் சரியா தான் பட்டுது. அதனால வந்துட்டு அது எனக்கு தப்பா தெரியல" அப்படின்ட்டு. உடனே மோகன்லால் சார், "அப்படிதான் கோபிகா எல்லா டைம்லயும் நீங்க யோசிக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கோபிகா சொல்றா, "இல்ல சார், நான் எல்லா சமயத்திலும் அப்படிலாம் யோசிக்கல. ஆனா சில சமயத்தில அந்த மாரி தான் யோசிக்கிறேன்." அப்போ மோகன்லால் சார் கேட்குறாரு, "அபர்ஷன போதம் அப்படின்ற வார்த்தை மலையாளத்திலே இல்ல. அது என்ன வார்த்தைன்னு சொல்றீங்களா ஷெரீனா?" அப்படின்னு சொல்லி ஷெரீனாவ கேட்குறாரு. அதுக்கு ஷெரீனா வந்துட்டு, "என்னோட மலையாள டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கா இருக்கு சார். நான் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்ல வந்தேன். அது மலையாளத்தில மீனிங் தெரியாதனால அப்படி ஒளறிட்டேன். நான் கோபிகா கிட்ட சாரி கூட கேட்டுட்டேன் சார்ன்னு" ஷெரீனா சொல்றா. மோகன்லால் சார் வந்து உடனே கோபிகாவ பார்த்து, "அதுக்காகலாம் டிக்ஷனரி தூக்கிட்டு போய் சண்டை போடுவீங்களா கோபிகா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "சரி பரவாயில்லம்மா உட்காரு" அப்படின்னு சொல்லி கோபிகாவ உட்கார சொல்றாரு. மோகன்லால் சார் அதுக்கப்புறம் வந்து நாமினேஷன பத்தி பேசுறாரு. அகில் வந்து கேப்டனா இருந்ததுனால அவரு வந்து நாமினேஷன்ல எஸ்கேப் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அஞ்சூஸ் கிட்ட வந்து கேட்குறாரு, "எப்படி அஞ்சூஸ் நீங்க மட்டும் தப்பிச்சீங்க?" அப்படின்னு சொல்லி. அதுக்கு அஞ்சூஸ் சொல்றாங்க, "நான் எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால என்ன யாருமே நாமினேட் பண்ணல சார்" அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாமினேட் ஆன பாக்கி 7 பேரையும் எழுப்பி மோகன்லால் சார் கேட்குறாரு, "நீங்க நாமினேட் ஆனது ஃபேரா? அன்ஃபேரான்ட்டு?" கோபிகா சொல்றா, "நான் 11 ஓட்டு விழும்னு நெனச்சேன் சார். ஆனா வந்து 10 ஓட்டு தான் விழுந்திருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் அது ஃபேர் தான் சார். ஏன்னா நான் வந்தப்போ ஒருத்தருக்கும் என்ன புடிக்கல. அப்புறம் போக போக தான் புடிச்சது." அதுக்கு மோகன்லால் சார் சொன்னாரு, "அது வந்துப்பா உங்களுக்கு புடிக்கலன்னு சொன்னது, அது ஆணா பொண்ணான்னு சொல்லி கேட்குறாரு." அது பொண்ணு தான் சொல்லிட்டு கோபிகா சொல்றா. சரிம்மான்னு சொல்லிட்டு மோகன்லால் சார் உட்கார சொல்றாரு. அப்புறம் மிதுன கேட்குறாரு. அதுக்கு மிதுன் வந்து சொல்றான், "எனக்கு 5 ஓட்டு தான் சார் வந்துச்சு. ஆ அது அந்த ஓட்டு எனக்கு அதிகமா வந்தாலும் சரி, குறைவா வந்தாலும் சரி, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நான் என்னோட கேம் ஆட வந்தேன். என்ன அவுட் ஆக்குறது தான் அவங்க வேல. அதே மாரி அவுட் ஆகாம தப்பிக்கிறது தான் என்னோட வேல. அதனால எனக்கு அது ஃபேரா தான் சார் படுது" அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ரெனிஷாவ கேட்குறாரு. ரெனிஷா வந்துட்டு சொல்றா, "எனக்கு 6 பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க. ஏன்னா எனக்கு அது ஃபேரா தான் படுது. காரணம் வந்து எதுவா இருந்தாலும் நான் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவேன். அது சிலருக்கு பிடிக்காது. இப்ப கூட நீங்க கோபிகா கிட்ட வந்தப்ப அவள பிடிக்கலன்னு சொன்ன பெர்சன பத்தி பேசுனீங்க. அதுவும் நான் தான். நான் ஓப்பனா பேசுறதுனால அது எனக்கு ட்ராபேக்கா வந்திருக்கு. அதனால எனக்கு அது ஃபேரா தான் படுதுன்னு" அப்படின்னு ரெனிஷா சொல்றா. விஷ்ணுவ கேட்டப்ப விஷ்ணு சொல்றான், "எனக்கு 4 ஓட்டு வந்துச்சு. நான் நினைக்கிறேன் நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் வந்துட்டு என்ன நாமினேட் பண்ணாங்க. ஏன்னா ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் வெளிய போயிட்டா, வீக் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து ஈஸியா ப்ளே பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது அன்ஃபேர். ஆனா மத்தவங்களோட கண்ணோட்டத்துல பார்த்தா அது ஃபேரா தான் சார் படுது" அப்படின்னு விஷ்ணு சொல்றான். அப்புறம் கோபிகாவ வந்து மோகன்லால் சார் எழுப்பி, "உனக்கு ஓட்டு போட்ட 10 கண்டஸ்டன்ட்ஸ் யாருன்னு ஒரு கெஸ் பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லி மோகன்லால் சார் கேட்குறாரு. அதுக்கு கோபிகா சொல்றா, "ஆ எனக்கு தெரிஞ்சு மனிஷா சேச்சி, ஸ்ருதி, ஷெரீனா, தேவு, மிதுன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் சொல்றா லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் மோகன்லால் சார் வந்து ஒரு ஆடியோ கிளிப் போட்டு காட்டுறாரு. அதுல வந்து அஞ்சஸோட ரிலேட்டிவ் வந்து, "நீ பிக் பாஸ்க்கு போனப்ப நான் பிக் பாஸ் பார்க்க மாட்டேன். ஏன்னா பார்த்தா நான் ஃபீல் ஆயிடுவேன்னு சொன்னேன். ஆனா நீ போனதுலேருந்து 24 மணி நேரமும் பிக் பாஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். நீ காலையில எந்திச்சிக்கும்போது தான் நானும் எந்திச்சிக்கிறேன். நீ நைட்டு எந்த டைம்ல தூங்குறியோ அதே டைம்ல தான் நான் தூங்கிட்டு இருக்கேன். ஆல் தி பெஸ்ட்மா உன் ஃபியூச்சருக்கு. 100 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வா" அப்படின்னு சொல்லி அஞ்சஸோட ரிலேட்டிவ் வந்து சொல்றாங்க. அந்த ஆடியோ கிளிப்ப தான் வந்துட்டு மோகன்லால் சார் போட்டு காட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டான்ஸ் மேரத்தான பத்தி மோகன்லால் சார் பேசுறாரு. அதுல ரினோஷ கூப்பிட்டு கேட்குறாரு, "ரினோஷ் நீங்க எப்படி டான்ஸ் ஆடுனீங்க?" அப்படின்ட்டு. உடனே சொல்றான், "சார் நான் காம்பீட் பண்ணது வந்து லட்சு கூட. லட்சு வந்து பெஸ்ட் டான்ஸர் சார். அவ கூட ஆடுனதே எனக்கு
ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது, ஏன்னா அவர் ரொம்ப சூப்பராக ஆடுறா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சாகர் கேட்குறாரு. சாகர் சொல்கிறான், நான் ஜெயன் கேரக்டர் பண்ணேன் சார், அது நல்லா தான் இருந்துச்சு, ஏன்னா அதில் நிறைய அட்வான்டேஜ் இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்புறம் விஷ்ணு கேட்டப்ப சொல்கிறேன், நானும் அந்த கேரக்டர் சூப்பராக தான் சார் இருந்தேன், அதுவும் இல்லாமல் எனக்கு சப்போர்ட்டாக சாகர் இருந்தால் அதனால் அவனை ஒரு குதிரை மாதிரி யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு விஷ்ணு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஷோபாவை வந்து மோகன்லால் சார் கேட்குறாரு, ஏமா உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கல அப்படின்ட்டு. அதுக்கு ஷோபா சொல்கிறேன், நான் லேட்டாக வந்ததுனால டைம் அவுட் ஆகிடுச்சு சார், அதனால் எனக்கு பாயிண்ட் கிடைக்கலன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ரனிஷாவும் தேவியும் கேட்குறாரு மோகன்லால் சார், மணிச்சித்திரத்தாள் அதாவது சந்திரமுகி படத்தில் நாகவேலி கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்றாரு. அதுக்கு ரனிஷா சொல்கிறார், சார் அதுதான் சார் ரொம்ப அட்வான்டேஜ், ஏன்னா அதில் வந்துட்டு ஒரு பாவமான கேரக்டரும் பண்ணலாம், அதே மாதிரி ஆக்ரோஷமான கேரக்டரும் பண்ணலாம். ஸோ அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்கு அது ரொம்ப அட்வான்டேஜாக இருந்துச்சு, அதனால் நான் வேரியேஷன் நல்லா காட்ட முடியுது அப்படின்ட்டு. அதே சமயத்தில் தேவ் வந்துட்டு ஏன் வந்து பர்ஃபார்மன்ஸ் லோ ஆச்சுன்னு சொல்லி மோகன்லால் சார் கேட்குறாரு. அதுக்கு தேவ் சொல்கிறார், எனக்கு உடம்பு சரியில்லை, ஆசிடிட்டி ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ வந்து தேவ் வந்துட்டு மோகன்லால் சார் கலாய்க்கிறாரு, அதுவும் ஒரு அட்வான்டேஜாக சொல்லலாமா, ஏன்னா வந்துட்டு இப்போ நீ அந்த மாதிரி சொல்லாமல் இந்த மாதிரி நாகவலிக்கு வந்து அசிடிட்டி வந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி நடிச்சுன்னு கூட நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாரு மோகன்லால் சார். அதை பார்த்து எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெனிஷாவுக்கு வந்து மோகன்லால் சார் ஒரு ஆடியோ போட்டு காட்டுறாரு. அது என்னடான்னா, இந்த மணிச்சித்திரத்தாள் படத்தோட டேரக்டர் வந்துட்டு ரெனிஷா பண்ண ஆக்டிங்கை வந்து பார்த்துருக்காரு. அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி மணிச்சித்திரத்தாள் கேரக்டர் மாதிரி அட்டகாசமாக ரெனிஷா நடிச்சிருக்கா, நீங்களாம் இந்த டைம் ஜென்ரேஷனில் பிறந்தவங்க, ஆனால் மணிச்சித்திரத்தாள் ரிலீஸ் ஆன டைமில் நீங்கள் பிறந்திருப்பீங்களாம் கூட எனக்கு தெரியாது, ஆனால் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கமா அப்படின்னு சொல்லி மணிச்சித்திரத்தாள் டைரக்டர் ஃபசில் வந்து சொல்கிறாரு. அந்த கேரக்டர் பண்ணதுக்கு என்னோட டீம் சார்பாகவும் என் சார்பாகவும் தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லி ஃபசில் சார் சொல்கிறாரு. ரெனிஷா வந்து சொல்கிறா, மணிச்சித்திரத்தாள் எந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆச்சுன்னு பிரச்சனை இல்லை, ஆனால் எப்போ பார்த்தாலும் அது பார்க்கக்கூடிய படம் தான் சார், டீமுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி ரெனிஷா சொல்கிறா ஃபசில் சாருக்கு. மோகன்லால் சார் வந்து அதுக்கப்புறம் பிரேக் விட்டு போயிருக்காரு. அந்த டைமில் ரெனிஷாவும் சரினாவும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி லைஃப்லேயே நான் மொத்தமாக அலைஞ்சு தெரிந்தாலும் ஃபசில் சார் மாதிரி ஒரு டேரக்டர் கிட்ட போய் சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் பிக் பாஸில் வந்துட்டு நான் பண்ண கேரக்டர் எங்கேயோ இருக்கிற அவர்கிட்ட வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு பற்றியா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறேன். பிரேக் முடிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் மோகன்லால் சார் வந்து இந்த மாதிரி ஜோடி நம்பர் 1 டான்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஜுனியாஸ் கிட்ட கேட்குறாரு, ஜுனியாஸ் உங்களுக்கு பஸர் அடித்தது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஜுனியாஸ் வந்து இந்த மாதிரி விஷ்ணு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறான். இல்லை சார், நான் நல்லா தான் டான்ஸ் ஆடிட்டேன், ஆனால் வந்து விஷ்ணு வந்து என்ன சொல்கிறான், கால் முடியாதவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடுறேன்னு சொல்லி சொல்கிறான். உடனே விஷ்ணு வந்து மோகன்லால் சார் கேட்குறாரு. அது விஷ்ணு சொல்கிறான், இல்லை சார், நான் கால் முடியாதவங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லலை, நான் வந்து நீங்கள் வந்து ஒரு ஷோல்டரை டவுன் ஆக்கிட்டு டான்ஸ் ஆடுவீங்க, அவன் என்னடான்னா ஒரு ஷோல்டரை டவுன் ஆக்கிட்டு அப்படியே நொண்டி நொண்டி டான்ஸ் ஆடினா, அதனால தான் கால் முடியாதவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் பஸ்ஸை அமுக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்கிறான். அதுக்கப்புறம் மோகன்லால் சார் கேட்குறாரு, ஸோ அதனால தான் ஜூனியர்ஸ் நீங்கள் விஷ்ணுவுக்கு பஸ்ஸர் அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஜூனியர் சொல்கிறான், இல்லை சார், நான் வந்துட்டு இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணேன் ரொம்ப நேரமாக, ஏன்னா எனக்கும் அவன் பஸ்ஸர் அடித்தான்ல, ஸோ அப்போ வந்துட்டு அவன் எப்படி ஆடுறான்னு சொல்லிட்டு ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருந்தேன், எங்கே மிஸ்டேக் பண்ணுறானோ அப்போ பஸ்ஸர் அடிக்கலான் இருந்தேன், ஸோ அவன் ஆடினது வந்து டான்ஸ் மாதிரி தெரியல, ஆக்டிங் மாதிரி தெரிஞ்சதுனால நான் அந்த இதுக்கு வந்து பஸ்ஸர் அடித்தேன் அப்படின்னு ஜூனியர் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஷோபா கிட்ட வந்துட்டு மோகன்லால் சார் கேட்குறாரு, இந்த மாதிரி மனிஷா சேச்சி பஸ்ஸர் அடிச்சதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு அப்படின்ட்டு. அதுக்கு ஷோபா சொல்கிறாரு, அவங்க எனக்கு பஸ்ஸர் அடிச்சப்போ தான் சார் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. மனிஷா சேச்சியை பார்த்து மோகன்லால் சார் கேட்குறாரு, எதுக்கு வந்து ஷோபாவுக்கு பஸ்ஸர் அடிச்சிங்க அப்படின்ட்டு. அப்போ மனிஷா சேச்சி சொல்கிறாங்க, இல்லை அக்கீல் வந்து சங்கர் டான்ஸ் ஆட வேண்டிய இடத்துல ரித்திக் ரோஷன் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தான், அது அந்த கேரக்டருக்கு சூட் ஆகலன்னு சொல்லி தான் நான் பஸ்ஸர் அடிச்சேன் அப்படின்னு மனிஷா சேச்சி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மோகன்லால் சார் வந்து சாகரோட கருத்து கேட்குறாரு. சாகரை பார்த்து, இந்த டான்ஸ் மேரத்தானில் வந்துட்டு ஜோடி நம்பர் டாஸ்க்கு உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சாகர் சொல்கிறேன், இந்த மாதிரி சார் ரினோஸும் ஏஞ்சலினும் டான்ஸ் ஆனது சூப்பராக இருந்துச்சு, நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன் யாருமே பஸ்ஸர் அடிக்கக்கூடாதுன்னு, ஏன்னா வந்து அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, அது மொத்தமாக பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு, அப்போ வந்துட்டு பஸ்ஸர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சாகர் சொல்லிட்டு இருக்கான். அப்போ மோகன்லால் சார் வந்து யார் பஸ்ஸர் அடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு விஷ்ணு தான் அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஷ்ணுவை கேட்டப்போ ரினோஷ் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஆப்பிள் சாப்பிட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டுனா, அந்த ஆப்பிள் வந்து ஒரு சின்னோ 2 சின்னோ சாப்பிட்டுட்டு ஆடினா பரவாயில்ல, அந்த ஆப்பிளே மொத்தமாக காலி ஆகிற வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தான், அதை பார்க்குறதுக்கு அவன் சாப்பாட்டுக்கு ஆடின மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. நான் கூட பர்சனலாக ரினோஷை கேட்டேன். அதுக்கு சொன்னா, ரினோஷ் வந்து அவனுக்கு பசிக்குதுன்றதுனால ஆப்பிள் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னான். அதனால தான் நான் பஸ்ஸர் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்கிறான். இது மாதிரி ஒருத்தர்கிட்டையும் ஜோடி நம்பர் டாஸ்க்கை கேட்டு மோகன்லால் சார் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் அதை பற்றிலாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஈஸ்டர் அன்னைக்கு வந்துட்டு என்ன சூட்டு போடலன்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ஸ் கிட்ட வந்துட்டு மோகன்லால் சார் கேட்டுட்டு இருக்காரு. அவங்க ஆளுக்கு பிங்க் கலர், ரெட் கலர், கிரீன் கலர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் ஒரு ரெட் கலர் வந்ததுனால எல்லாரும் ரெட் கலர் சூட்டை போட சொல்லி மோகன்லால் சார் கிட்ட சொல்கிறாங்க. அதோட மோகன்லால் சார் வந்து குட் பை சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் லெச்சு வந்துட்டு ரூமில் இருந்துட்டு அழுதுட்டு இருக்கா. எல்லாரும் வந்துட்டு ஏன் லெச்சு அழுகுறான்னு கேட்டுருக்கும்போது இந்த மாதிரி மோகன்லால் சார் எல்லாரையும் கேள்வி கேட்டார், என்ன டான்ஸ் ஆனீங்க, எப்படி ஆனீங்க எல்லாரும் கேட்டார், ஆனால் என்ன மட்டும் கேட்கல, நான் மட்டும் யார் கண்டுக்குமே பாடல அப்படின்னு சொல்லிட்டு லெச்சு வந்து அழுதுட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.